இந்த மாதிரி மைவி3 ஆட்ஸில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இப்படி நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பணம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பணம் வர்றது ஸ்டாப் ஆயிடுச்சு. கடன்காரங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்து இப்போ சண்டை போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ வீட்லேயுமே வந்து எனக்கு மரியாதை இல்லை, அதனால் நான் ரோட்டில் வந்து இந்த அளவுக்கு அனாதையை நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு குறும்படம் ஒன்று அப்படியே இந்த மைவி3 ஆட்ஸை வந்து அப்படியே டார்கெட் பண்ணி அப்படியே ஒரு குறும்படம் வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ எதுக்காண்டி இவங்க இந்த கம்பெனியை டார்கெட் பண்ணி இப்போ ஒரு குறும்படம் எடுத்திருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா இதோட கிளைமேக்ஸ் வந்து அவங்க என்ன வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கே தெரியல, இந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்குது. இந்த கம்பெனி வந்து பழையபடி ரன் ஆகுமா ஆகாதான்ற ஒரு டவுட்டில் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை எம்டி அவர்கள் வெளியே வந்து எல்லாத்துக்குமே அந்த பெண்டிங் பேமெண்ட்டெல்லாம் போட்டு முடிச்சு அவர் சொன்ன மாதிரியே 2026 நம்பர் 1 கம்பெனியை மாற்றி கொடுத்துட்டாரு அப்படின்னா, இப்போ இவங்க வீடியோ போட்டிருக்காங்க, அப்பையில இந்த வீடியோ இவங்க என்ன செய்வாங்க? டெலீட் பண்ணிடுவாங்களா? இல்லை அப்பயுமே இந்த வீடியோ இருக்குமா? இல்லை ஒருவேளை எம்டி அவர்கள் வெளியே வந்து இந்த ட்ரெய்லரையோ இந்த குறும்படத்தையோ அவர் பார்த்தாரா அப்படின்னா ஏதாவது அவங்கக்கிட்ட கேள்வி கேட்பாரா இல்லையா? ஏன்னா இந்த மைவி3 ஆட்ஸில் வந்து இப்போ என்ன அடுத்து நடக்க போகுது அப்படின்னு நமக்கே வந்து தெரியல. இவங்க வந்து இப்போ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ பணம் கொடுக்காம இருக்கிற வரைக்கும் ஒரு குறும்படம் வந்து எடுத்துருக்குறாங்க. இதோட கிளைமேக்ஸை வந்து எப்படி முடிக்க போகிறாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஆனால் இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி மேலே வந்து யார் கேஸ் கொடுத்தாங்க, எந்த மாதிரி இந்த கம்பெனி எதனால் வந்து பணம் கொடுக்காம இப்படி இருக்குது அப்படின்றத வந்து அவங்க ட்ரெய்லரில் வந்து காட்டலை. அதுக்கும் யாரையாவது போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து குறும்படம் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணால் தான் தெரியும். ஸோ அது ட்ரெய்லரில் வந்து அந்தளவுக்கு யார் கேஸ் கொடுத்தாங்க அப்படின்ற டீட்டெயில் எதுவுமே வந்து அவங்க காட்டலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம எம்டி அவர்கள் அடிக்கடி வந்து அந்த கோவையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சி வந்து திரண்டது இல்லைங்களா? அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மக்கள் யாருமே வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலை, எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவார். அதே கேரக்டரை வந்து அப்படியே ஒருத்தரை வந்து நடிக்க வச்சிருக்கிறாங்க. அவரும் ஒரு கம்பெனி முன்னாடி நின்று இங்கே யாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணலை, பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எம்டி ஸ்டேஜில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காரு. அவரும் வந்து அதில் சொல்கிறாரு, அதே வார்த்தையை அப்படியே சொல்கிறாரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மைவி3 வந்து ஈக்குவல் பண்ணி அப்படியே தான் அந்த குறும்படம் வந்து எடுத்திருக்கிறாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா, ஸோ இப்போதைக்கு வந்து ட்ரெய்லர் மட்டும் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட குறும்படம் வந்து செப்டம்பர் முதல் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னைக்கு வருதுன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோலாம் எதுக்கு இப்படி ஒரு கம்பெனியை வந்து டார்கெட் பண்ணி இப்படி ஒரு குறும்படம் எடுத்து போடுறாங்க அப்படின்றது வந்து தெரியல. அதாவது ஒரு கம்பெனியை பற்றி ஒரு குறும்படம் வந்து எடுக்கிறது தப்பு இல்லை, அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வந்து எடுக்கிறாங்கன்னே வச்சுக்கலாம். ஸோ அந்த என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு குறும்படம் வந்து ஒரு கம்பெனியை குறிப்பிட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அது சம்பந்தமாக அவங்க என்ன விசாரணை பண்ணியிருக்காங்க, இந்த கம்பெனி வந்து இனிமேல் திரும்படி வராது, கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிரும் அப்படின்னு கன்ஃபார்ம் அவங்க தெரிஞ்சு எடுத்தாங்களா, இல்லை இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் குறும்படத்தை எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அடுத்ததாக இந்த கம்பெனியில் உள்ள யார்கிட்டையாவது இவங்க பர்மிஷன் வாங்கினாங்களா, சார் இந்த மாதிரி உங்களுடைய கம்பெனி பேரை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து உங்கள் கம்பெனி கான்செப்ட்லேயே வந்து நாங்கள் ஒரு குறும்படம் எடுக்க போகிறோம், அந்த மாதிரி எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு யார்கிட்டையாவது இவங்க பர்மிஷன் வாங்கியிருக்காங்களா இல்லையா அப்படின்றதும் வந்து தெரியல. ஸோ இது நாளை பின்ன எம்டி அவர்கள் வெளியே வந்து இந்த வீடியோவை பார்த்து எதுவும் சொல்லுவாரா மாட்டாரா, ஏதாவது கேள்வி கேட்பாரா மாட்டாரா அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலுமே இந்த வீடியோ இன்றைக்கி நான் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா ஒரு கம்பெனியை பற்றி முழுசாக எந்த டீட்டெயிலுமே தெரியறதுக்கு முன்னாடி, அதாவது கோர்ட்டில் இருந்து எந்த தீர்ப்புமே வர்றதுக்கு முன்னாடி இது ஒரு ஃபேக் கம்பெனி அப்படின்ற மாதிரியே வந்து அந்த குறும்படம் வந்து எடுத்துருக்குறாங்க. ஒருவேளை இந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த குறும்படத்தை என்ன செய்வாங்க? ஸோ இத்தனை மக்கள் வந்து பார்த்துருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்ததை வந்து அவங்க மைண்டில் இருந்து நம்ம டெலீட் பண்ண முடியாது. என்னதான் இருந்தாலும் ஒரு கம்பெனியை பற்றி நம்ம தப்பாக பேசிட்டோம் அப்படின்னா, அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் அந்த தப்பாக பேசுனது வந்து சரி அப்படின்றது வந்து ஆகாது. பட் ஏன்னா இப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக யூடியூப்பில் அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் மூலமாக எனக்கு தெரியப்படுத்துங்க. நானுமே அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதை சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ முக்கால்வாசி நான் வந்து மேக் பண்ணதுக்கான காரணமே. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்.